அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதற்கு காரணமே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை பார்த்தீங்கன்னா பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பாமக கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பிற கட்சிகளை ஒப்பிடும்போது பாமக கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதற்கு முந்தைய மேடைகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழ் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் பேசும்போது நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்தோம். அதற்கு பிறகு சீமான் ஒரு துணிச்சலான அரசியல்வாதி அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாகவும் சீமானை புகழும் வண்ணம் பேசக்கூடிய ராமதாஸ் பார்த்தீங்கன்னா பிற எந்த தலைவர்களுமே அந்த அளவுக்கு மதிச்சு பேசல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சீமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்றதும் அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அப்படின்னு சொல்றதும் இவங்க இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு நல்ல புரிதல் இருக்கு. இவங்க எப்போ வேணா கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இறுதியாக கூட ஒரு நேர்காணல்ல ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் கூட்டணி கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து சீமான் தான் கூட்டணிக்கு ஒத்துக்கல அப்படின்றது தெளிவாக தெரிய வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருங்காலத்தில் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னும் அதற்கு பிறகு மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் நாம் தமிழ் கட்சி பண்ணும் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. இது எல்லா கேள்விகளுமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நெய்வேலியில் நடந்த ஒரு போராட்டத்தின் போது ராமதாஸை கைது பண்ணியிருந்தாங்க. இதற்காக சீமான் குரல் கொடுக்குமான்னு பேசினதும் அதற்கு பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸை வெளியிடல அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியும் களத்தில் இறங்கி போராடும் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேரும் எப்போ வேணா கூட்டணி கட்சியாக மாறுவாங்க அப்படின்னு அனைவருமே சிந்திக்க வச்சிருந்தாங்க. இறுதியாக யாருமே எதிர்பாராத வண்ணம் பாஜக கட்சியோட பாமக கட்சி பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா சம்பந்தமே இல்லாம பாமக கட்சி எப்படி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலுமே எழுந்திருந்துச்சு. இது குறித்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அன்புமணி ராமதாஸிடம் ஒரு நெறியாளர் நேரடியாகவே எதனால நீங்க பாஜக கட்சியோட கூட்டணி வச்சீங்க அப்படின்றது கேட்டிருந்தாரு. இதற்கு யாருமே எதிர்பாராத விதமாக ராமதாஸ் சொல்லியிருந்த ஒரு பதில் அப்படின்றது அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதற்கு காரணமே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான தம்பி சீமான் கொஞ்சம் புரிதலோட நடந்துட்டு இருந்தாரு அப்படின்னா நாங்க இருவருமே கூட்டணி கட்சியாக மாறி இருப்போம். தற்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் ஒரு மிகப்பெரிய பலமும் தேவை அப்படின்றதுனால தான் நாங்க பாஜக கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிலைமையே வந்திருக்கு அப்படின்றத யாருமே எதிர்பாராத விதமாக ரொம்ப வெளிப்படையாகவே ராமதாஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு முழு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால எங்களால் இணைக்க முடியல. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.